வரும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தாலேயே மக்கள் நீதி மய்யம் மற்றும் மதிமுக போட்டியிடவில்லை என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உமாரதி தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் தேர்தலை புறக்கணிக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது. ஏன்னா கழிந்த முறை கோவையில எங்களுடைய தேசிய மகளிரணி தலைவியிடம் தோற்று பின்னங்கால் பிடரை அடிக்க ஓடியது நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகையினால அவர் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கலாம். வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அறிவாலயத்தினுடைய ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால அவங்களுக்கே தெரியும் திமுக தோக்குற கூட்டணி எதுக்கு நாம போட்டி போட்டு ஒருவேளை அவங்க அதை புறக்கணித்திருக்கலாம் அப்படின்னு நான் அவர் இப்போ அவங்க கிட்டே நாடி இருப்பது அவருக்கு கொள்கை இல்லாத மாதிரி இல்ல. அவருக்கு என்ன கொள்கையோட அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. முதல்ல அவருக்கு என்ன கொள்கை இருந்தது? ஏதோ வந்தாரு, மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம், அப்படியே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு உலக நாயகன் கமலஹாசன் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு நாம தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிடலாம் நினைச்சாங்க. உலக நாயகனை வென்ற தாமரையாக எங்களுடைய தாமரை சின்னம் ஆயிப்போச்சு. அதனால அவருக்கு என்ன கொள்கை இருந்தது? ஒரு கொள்கையும் இல்லையே. கொள்கை இருக்கக்கூடியவங்க அந்த கொள்கையோட அவங்களுடைய கட்சியே இல்லையே. அவங்க கட்சியவே தூக்கி கொண்டுட்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? இன்னைக்கு திமுக செய்திருக்கக்கூடிய ஊழலை எதிர்த்து நாங்க கட்சியை ஆரம்பிச்சோம்னு சொன்ன கமலஹாசன் இன்னைக்கு அந்த ஊழல் கட்சியோடய போய் கூட்டணி வச்சுட்டு அவங்களுடைய கட்சியவே காலி பண்ணிட்டு அவங்களும் தேர்தலில் நிற்காம ஒரு ராஜ்யசபாக்காக வேண்டி எங்க காலை பிடிச்சிட்டு இருந்ததை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அவர்களுக்கு என்ன கொள்கை?